பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா உங்களுக்கும் அதே மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் மாயா விசித்ரா செம்ம கான்ல தான் உண்மையிலே இருக்காங்க. பட் என்னதான் அவங்க கூட சேர்ந்துக்கு இருந்தாலும் மற்றவங்கள பூமர் அப்படின்ற மாதிரி விசித்ராவையும் பூமர் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் நம்மளுடைய மாயா கணிச்சு வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா பூர்ணிமாவையும் மாயாவையும் ஒன்னா சேர்த்து ஸ்மால் பாக்ஸ்ல போடக்கூடாது அப்படின்றதுல குறியா இருந்தாங்க நம்முடைய விசித்ரா. அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாதான் நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவாவே சொன்னாங்க. என்ன திடீர்னு சிட்டிக்கு அறிவு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அறிவுபூர்வமா யோசிக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. பிகாஸ் குருட்டுத்தனமா நம்பிக்கிட்டு இருந்தாங்க மாயாவையும் பூர்ணிமாவையும் மறுபடியும் குருட்டுத்தனமா நம்பிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரையும் பிரிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியான கேம்ஸா இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்றதுனால அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்கட்டும் அப்படின்றத ஆசைப்படுறாங்க விசித்ரா. இதனால சொல்லிடுறாங்க. அண்ட் ஸ்மால் பாஸ் பிக் பாஸுக்கு பிரிச்சு போட்டுறாங்க ரெண்டு பேருமே. இதனால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கு செம்ம காண்டாகுது. மெயினா மாயாவுக்கு தான். மாயா என்னங்க நீங்க மறுபடியும் எங்க ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருக்கீங்க, பூர்ணிமா மாயான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன உங்க ப்ராப்ளம், எங்களால உங்க கேம் எந்த அளவுல பாதிக்கப்படுது, எந்த வகையில பாதிக்கப்படுது அப்படின்னு மாதிரிலாம் கேட்கறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே நம்ம இனிமேல் டிஸ்டன்ஸ் மீன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா சொல்றாங்க. மாயா இன்னும் கூட பேசாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் டம்மியா இருந்தாலும் ஸோ இந்த ஒரு விஷயம் விசித்ராக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதுவே பெரிய ஒரு விஷயம் தான். அண்ட் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் இந்த மாதிரி முடிவெடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா கண்டிப்பா இது ஹெல்த்தியான கேமா இதுக்கப்புறமா போக ஆரம்பிக்கும். அண்ட் லாஸ்ட் வீக் நிக்சனை காப்பாத்தினது ரொம்ப ஒரு எச்சத்தனப்பான ஒரு வேலைன்னு தான் சொல்லணும். ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணி இன்னொரு சூப்பரான வீடியோல மறுபடியும் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.